இருக்கு, சூப்பரா இருக்கு, நல்லா இருந்துச்சு, வைப்ஸ் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க இல்ல நிறைய டைம் பார்த்துட்டேன். சூப்பரா இல்ல கில்லி பார்த்தேன். நல்லாதானே இருக்கு. நல்லா இருக்கு ப்ரோ. வேற லெவல். சூப்பரா இருந்துச்சு. ஹாப்பி. ஓ வேற லெவல் ப்ரோ, வேற லெவல். மஜானா சூப்பரா இருந்துச்சு. சூப்பர். கில்லிதான் கில்லி சூப்பரா இருக்கு. இந்த மூவி வரும்போது நாங்க சின்ன பசங்க, சோ எங்களுக்கு இந்த தியேட்டர்ல பார்க்க சான்ஸ் கிடைச்சதுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சூப்பர் ஹைப்பா இருந்தது. கூஸ்பம்ஸ் தான் எல்லாருக்கும். நான் ஸ்டாப் டான்சிங் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ஸ்டாப் டான்சிங். ஆமா எல்லாமே சூப்பர் சீன் தான். தேங்க்யூ ஸோ மச். படம் வந்து நல்லாதான் இருந்தது. பாட்டுலாம் அந்த மாதிரி சொல்ல முடியாது வார்த்தையால. பாட்டு அந்த லைக் லைட்டிங் செட்டப்ஸ் அதெல்லாம் வேற லெவலில் இருந்தது. ஸோ நீங்க வந்து கண்டிப்பா இந்த படத்தை இன்னும் வாட்டி வந்து பார்க்கணும். எத்தனை வாட்டி படம் இந்த படம் போரே அடிக்காது. கில்லி தான். விஜய் கம்பேக் வந்து அல்டிமேட் அந்த மாதிரி இருந்தது. படம் நிஜமாலே நல்ல படம். எல்லாம் திரும்பி அந்த ஹெச்டில மாத்தினால நல்லா இருந்துச்சு பார்க்க. பட் ஏசி தான் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆக்கிட்டாங்க. ஏசி மட்டும் இது பண்ணல. இது முத்துப்பாண்டி சுப்ரீமசி தான் வேற லெவல். சரி ஒண்ணு இல்ல பிடிக்கலாம். அது சூப்பர். அப்படியே சிரிச்சிங் போனோம். தலைவா ஒண்ணு ஓடல, தீனா ஒண்ணும் பண்ண முடியல, பில்லா ஒண்ணும் பண்ண முடியல. கில்லி திரும்ப 100 crores அடிக்க போகுது. என்ன பண்றது, மொக்க வாங்கிதான் போன அஜித் ஃபேன்ஸ்ல ஓடி. அங்கிள் அது வந்து முத்துப்பாண்டி பிரகாஷும் த்ரிஷாவோட காம்போ அல்டிமேட். விஜய் த்ரிஷா இல்ல, முத்துப்பாண்டி த்ரிஷா தான் அல்டிமேட். மூஞ்சி எங்க போய் கொண்டு போய் மஜாவா இருக்காரு, செம்மையா இருக்காரு, பக்காவா இருக்கிறாரு. எல்லாருமே ஏந்து செம்ம ஆட்டம் போட்டாங்க, ஜாலியா இருந்துச்சு எங்களுக்கு. செம்ம என்ஜாய் பண்ணோம். நாங்க இந்த 10 வருஷத்துக்கு தான் வந்துமே அவரை பார்த்தே ஆகணும் அப்படின்னு. அதான் சொன்னமே செமையா இருக்கு. ஸ்கிரீன்ல பார்க்க தலைவர் எப்படி அந்த ரொமான்டிக் எல்லாமே, அந்த ஃபைட் சீன் எல்லாமே, கபடி விளையாடுறது எல்லாமே மஜாவா இருந்தாரு எங்க தலைவர். பிடிச்சிக்கலாம். படம் நல்லா இருந்து என்ஜாய் பண்ணோம். நாங்க 2004ல தான் பிறந்தோம். ரொம்ப என்ஜாய் பண்ணோம். இந்த படம் சைல்ட்ஹுட் டேஸ்ல இருந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பிலிமா இருந்துச்சு. நாங்க 2004ல பிறந்ததுனால 20 இயர்ஸ் கழிச்சு பார்த்ததுனால ரொம்ப முத்துப்பாண்டி கேரக்டர் ரொம்ப பிடிச்ச கேரக்டர். அப்புறம் ரொம்ப ஃபன் பண்ணோம், எக்ஸ்பெக்ட் பண்ணல. அண்ட் தென் பாட்டெல்லாம் ரீவைண்ட் பண்ணி போட்டதுனால ரொம்ப என்ஜாய்மெண்டா இருந்துச்சு. 2 டைம்ஸ் போட்டாங்க, அப்படி போட்டு சாங் போட்டாங்க. இல்ல விஜய் தளபதிக்காக தான் வந்தோம். நான் முத்துப்பாண்டி மாஸ் அதுக்காக தான் வந்தோம். ஆமா தலைவர் மாஸ், முத்துப்பாண்டில இல்ல. அது அண்ணன் தங்கச்சி பாண்டிங் நல்லா தான் இருந்துச்சு.
லவ் வந்து ரொம்ப கியூட்டா இருக்கும், பியூரா இருக்கும், அது ரொம்ப பிடிச்சது. நம்ம வாழ்க்கையில அப்படி இல்லதான், அது லவ் ரொம்ப பியூரா இருந்தது, அது நல்லா இருந்தது. செம்ம என்ஜாய்மெண்டா இருந்ததுப்பா. என்ன டிவில பார்த்தாலும் தியேட்டர்ல வந்து பாக்குற ஃபீல் வேறதான், அதனால ரொம்ப என்ஜாய் பண்ணோம். வேற செம்ம சவுண்ட், ஹீரோ என்ட்ரி கூட சவுண்ட் இருந்தான்னு தெரியல. முத்துப்பாண்டி சீன்ஸ்க்கெல்லாம் ரொம்ப சவுண்ட்ஸ். முன்னாடி தியேட்டர்ல வந்து பார்த்ததுக்கும் இப்ப பாக்குறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. ரொம்ப நல்லா இருந்தது. இவ்வளவு வருஷம் ஆனாலும் அந்த இது இருக்கு. ஆமா, அது அவரோட தனிப்பட்ட விருப்பம் தான். ஆனா ரீ ரிலீஸ் பண்ணது நிஜமாலுமே ஒரு சக்சஸ்ஃபுல்லான இதுதான். மங்காத்தா அது ரிலீஸ் ஆக போகுது. விஜய் சார் மூவி தெரியல, பட் அலைப்பாயுதே அந்த மாதிரி பிலிம்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும்.